ஈரானுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அழிச்சிட்டோம், இனிமேல் ஈரானால் அணு ஆயுதம் தயாரிக்க முடியாது, ஈரானுக்கு அணு ஆயுதம் தயாரிக்க முடியாத நிலைமைக்கு ஈரானை நாங்கள் தாக்குதலில் தள்ளி வெற்றி அடைந்திருக்கிறோம் என்கிற ஒரு ரிப்போர்ட்டை எங்களுக்கு தயாரிச்சு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஹார்முஸ் ஜலசந்தி தொடர்பாக மிக தெளிவான ஒரு டிக்ளரேஷனை, ஒரு அறிவிப்பை ரஷ்யா இன்றைக்கு வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக மத்திய கிழக்கிலே காசாவில் ஆரம்பித்து ஈரான் வரைக்கும் பலவிதமான தாக்குதல்களையும் நடத்தி தாங்கள் தான் மத்திய கிழக்கினுடைய மிக முக்கியமான பவர்ஃபுல் கண்ட்ரியாக இருக்கிறோம் என்பதை நிலைநிறுத்துவதற்காக இஸ்ரேல் படாத பாடுபட்டதையும் அதற்கு துணையாக அமெரிக்காவை அழைத்து கொண்டதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து வருகிற சந்தர்ப்பத்தில் ஈரானுக்குள் தாக்குதல் நடத்தி ஈரானுடைய அணு திட்டங்களை நாங்கள் அழிக்கப் போகிறோம், ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்குரிய யுரேனியத்தை செறிவூட்டி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை எல்லாம் தொடர்ந்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சொல்லி வந்தார். இந்த செய்தியை அப்படி அவர் எங்க கன்வே பண்ணார்னா, அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடத்துல கன்வே பண்ணாரு. அவரை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது ஈரான் மேல நம்ம ஒரு அட்டாக்கை பண்ணணும்னு சொல்லி ஒரு பெரிய தாக்குதலுக்காக ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவையும் கொண்டு வந்து மத்திய கிழக்குல ஒரு பாரிய யுத்தத்தை நடத்தியும் முடித்தார்கள். இப்படியெல்லாம் தாக்குதல்கள் நடத்தினாலும் இந்த தாக்குதல்களில் 2 கட்டமாக நீங்க பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 2025 ஜூன் மாதம் நடத்தப்பட்ட 12 நாள் ஈரானுக்கு எதிரான வார்லையே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, ஈரானுடைய அணு செறிவூட்டல் திட்டத்தை மொத்தமாக நாங்கள் அழிச்சிட்டோம், அவங்க கிட்ட இனி செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கிடையாது அப்படின்னாரு. அப்படி சொன்னவர் தான் மீண்டும் 40 நாட்கள் இஸ்ரேலோடு இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தினார். தாக்குதல் நடத்தும் போது ஈரானுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அழிப்பதுதான் எங்களுடைய வேலை, அதற்காகத்தான் இந்த தாக்குதல் என்று சொல்லி மீண்டும் அதே கதையை அவர் சொன்னதை நம்ம எல்லாரும் பார்த்துருக்கிறோம். அதற்கு பிறகு மீண்டும் சமாதானம் வந்ததற்கு பிறகு சமாதான மேசையில் அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தரணும், அதை அழிக்கணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தினதை நம்ம எல்லாருமே பார்த்துருக்கிறோம். இந்த 3 ஸ்டெப்பை நீங்க பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவோ இஸ்ரேலோ அழிக்கவில்லை என்பது திட்ட தெளிவாக உலகத்திற்கு நிரூபணம் ஆகியிருக்கிறது. இந்த சூழல்ல தான் இஸ்ரேலுக்குள்ள தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல்ல தாங்கள் அடைந்த வெற்றிகளை சொல்லித்தான் பெஞ்சமின் நெதன்யாகு தேர்தலில் எலெக்ஷன்ல வாக்குகளை சேகரிக்க வேண்டி இருக்கிறது. அவருக்கு தற்போது மக்களுக்கு மத்தியில் போறதுக்கு எந்த வெற்றியுமே எஞ்சவில்லை. குறிப்பாக காசாவில் எந்த வெற்றியும் எஞ்சவில்லை. ஏன்னா காசாவில் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகளை அவர்களால் அழிக்க முடியவில்லை. காசாவில் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகள் தான் யுத்தத்திலே ஜெயித்தது. லெபனானில் நாங்கள் ஹிஸ்புல்லாக்களை அழிப்போம் என்றவர்களுக்கு அதையும் செய்ய முடியாமல் போயிடுச்சு, நமக்கு தெரியும். ஈரானுக்குள்ளேயும் தாக்குதல் நடத்தி ஈரானை அழிக்கவும் முடியவில்லை, ஆட்சியை அழிக்கவும் முடியவில்லை, ஈரானுடைய இராணுவத்தை இல்லாமலாக்கவும் முடியலை, ஈரானிடமிருந்த யுரேனியத்தை இல்லாமலாக்கவும் முடியலை. இந்த நிலையில தான் பெஞ்சமின் நெதன்யாகு என்ன பண்றாருன்னா, இஸ்ரேலுடைய உளவு அமைப்புகள், குறிப்பாக வெளிநாடுகளை கண்காணிக்கக்கூடிய மொசாது, உள்நாட்டிலே கண்காணிப்புகளை மேற்கொள்ளக்கூடிய ஷின்பத் என்கிற உள்நாட்டு உளவு பிரிவு, இதை தாண்டி இன்னும் இருக்கிற எல்லா உளவு பிரிவுகளையும் ஒருங்கிணைத்து பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய பிரதமர் அலுவலகம் ஒரு கோரிக்கையை விடுக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, நாங்கள் ஈரான் மீது நடத்திய யுத்தத்தில் ஈரானுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அழிச்சிட்டோம், இனிமேல் ஈரானால் அணு ஆயுதம் தயாரிக்க முடியாது, ஈரானுக்கு அணு ஆயுதம் தயாரிக்க முடியாத நிலைமைக்கு ஈரானை நாங்கள் தாக்குதலில் தள்ளி வெற்றி அடைந்திருக்கிறோம் என்கிற ஒரு ரிப்போர்ட்டை எங்களுக்கு தயாரிச்சு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட் அதற்கு ஏற்ற மாதிரி சில தரப்புகளால் தயாரிக்கப்பட்டாலும் கடைசியில் இஸ்ரேலுடைய உளவு பிரிவின் மிக முக்கிய அதிகாரிகள் அதிலே கையெழுத்திட மறுத்துவிட்டார்கள். ஒரு போலியான ஆவணத்தில் நாங்கள் கையெழுத்திட முடியாது, அது நாளை பாரிய சிக்கல்களை உண்டாக்கும். எனவே நம்ம ஈரானுக்குள்ள ஈரானுடைய அணுசெறிவூட்டல் திட்டத்தை அழிக்கவும் இல்லை, ஈரானுடைய அணுசெறிவூட்டல் திட்டத்தில் ஆல்ரெடி செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நம்ம அழிக்கவும் இல்லை, அவர்களோட போட்டோ உள்ளிட்ட
பல அணு மின் நிலையங்களை நம்ம அழிச்சதாக சொல்றோம், அது எதுவுமே நடக்கல. எனவே நாங்கள் பொய்யாக கையெழுத்திட்டு எதிர்காலத்தில் சிக்கலில் மாட்டிக்கொள்ள முடியாது என்று சொல்லி திட்டவட்டமாக இந்த சூழ்ச்சிக்கு நாங்கள் சிக்க முடியாது என்று அறிவித்து விட்டார்கள். இஸ்ரேலுடைய பிரபலமான பத்திரிகைகள், குறிப்பாக ஹரேட்ஸ், அதே போன்று எடியோத், அஹ்ரோனோத் உள்ளிட்ட பல பத்திரிகைகள் இந்த செய்திகளை இன்றைக்கு பகிரங்கமாக போட்டுடைத்திருக்கிறார்கள். ஈரான்ல நாங்க தாக்குதல் நடத்தி யுரேனியத்தை அழிச்சிட்டோம், நாங்க ஜெயிச்சிட்டோம் என்று இஸ்ரேலிய பிரதமர் எங்களிடத்தில் ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட்டை கேட்டாரு. நாங்க அப்படி நடக்காத ஒன்றை ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்க முடியாது என்று சொல்லி தெளிவாக சொல்லிவிட்டோம் என்கிற செய்திகளையும் சொல்லி இருக்கிறாரு. ஆல்ரெடி இதை எங்கிருந்து பிடிச்சி வர்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாங்க செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அழிச்சிட்டோம், ஈரானுடைய நிறைய ஏவுகணைகள் பலத்தை எல்லாம் அழிச்சிட்டோன்றெல்லாம் சொன்னாரு. அதை பிடிச்சி தான் இந்த திட்டத்தை உருவாக்க சொல்லி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்றாரு. ஆனாலும் அதை செய்ய முடியாது என்று சொல்லி மிக தெளிவாக அதிகாரிகள் மறுத்து விட்டார்கள் என்கிற செய்திகளோடு, மேலதிகமாக ஹரேட் சொல்லிட்டு இருக்கக்கூடிய செய்திகள் பிரகாரம் ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய அணு உற்பத்தி நிலையங்கள்ல அணு செறிவூட்டல் நிலையங்களை அழித்ததற்கான எந்த விதமான உறுதியான பாதுகாப்பு அமைப்புகளுடன் கூடிய இராணுவ தகவல்களுடன் கூடிய உளவுத்துறை முகமைகளுடன் இணைக்கப்பட்ட உறுதியான தகவல்களும் கிடையாது. எனவே நாங்கள் அதை செய்ய முடியாது என்றுதான் அவர்கள் மறுத்திருக்கிறார்கள் என்பது மட்டுமல்லாம, மேலதிகமாக என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு கேட்டால், செயற்கைக்கோள் படங்களை வச்சு, ட்ரோன் கண்காணிப்பு திட்டங்களை வச்சு, வேற வேற உளவு தகவல்களை வைத்து எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டு ஒரு புதிய ரிப்போர்ட்டையாவது தயாரிங்க என்கிற கோரிக்கையும் பெஞ்சமின் நெத்தன்யாகு தரப்பால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவர்கள் தயாரித்த இரண்டாவது ஆவணத்திலையும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, சேதம் கணிசமானது, கடுமையான சேதம் ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கிறது, ஆனால் அது முழுமையானது அல்ல, ஈரானுடைய அணு உற்பத்திகள் அத்தனையும் அழிச்சிட்டோம் என்றெல்லாம் யாரும் சொல்ல முடியாது என்று சொல்லி ஒரு மூத்த உளவுத்துறை அதிகாரி அவர் மற்ற அதிகாரிகளை கூப்பிட்டு கையெழுத்திட சொன்னதுக்கு என்னால் கையெழுத்திட முடியாது என்று மறுத்துவிட்டார். அதனை தொடர்ந்துதான் மற்றவர்களும் மறுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி இஸ்ரேலுடைய அணுசக்தி ஆணையத்தினுடைய தலைமை இயக்குநராக செயல்படக்கூடிய பிரிகேடியர் ஜெனரல் மோஷோ எட்ரி என்கிறவரை குறிப்பிட்டு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் அவரிடத்திலையும் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு ஆவணத்தை தயாரிக்க சொல்லி இருக்கிறார். அந்த ஆவணத்தில் மூத்த விஞ்ஞானிகளுடைய ஒப்புதல் பெறப்பட வேண்டும் என்றும் சொல்லி இருக்கிறாரு. அந்த எல்லா விஞ்ஞானிகளையும் கூப்பிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம அழிச்சிட்டோம்னு சொல்லி எழுதித்தாங்கன்றெல்லாம் கேட்டிருக்கிறாரு. விஞ்ஞானிகள் ஆரம்பத்தில் இதுக்கு கையெழுத்திட மறுத்துட்டாங்க. ஆனால் பிற்பட்ட நாட்களில் சில மாறுதல்களோடு ஒரு சில தகவல்களை ஒப்புக்கொண்டார்கள் என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, போர்ட்டோ செறிவூட்டல் நிலையம் பயன்படுத்த முடியாத அளவுக்கு தாக்கப்பட்டு விட்டது என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம், அதையெல்லாம் ஒப்புக்கொண்டு கையெழுத்திட முடியாது அப்படின்னு இருக்கிறாங்க. ஈரானுடைய அணுசக்தி திறன்கள் பல ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டன என்கிற வாசகத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இருக்கிறாங்க. பல வருஷத்துக்கு இனி ஈரானால் தலையெடுக்க முடியாது, அணு ஆயுதத்தை செய்யவே முடியாது என்றெல்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் சொல்லாமல் வேற எதையாவது சொல்றதாக தான் நாங்கள் சொல்றோம் என்றுதான் அணு விஞ்ஞானிகளும் சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. நம்ம ஏற்கனவே தெரிந்து கொண்ட விஷயம்தான், ஈரானுக்குள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 440 கிலோகிராமுக்கு மேலே இருக்கு. இதுல 9 தொடக்கம் 11 வரைக்குண்டான அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியும் என்று சொல்லப்படுகிற நிலையில தான் தற்போது பெஞ்சமின் நெத்தன்யாகு அதை அழித்து விட்டதாக அவர் ஒரு உரிமை கோர நினைத்தார். அவருடைய உளவுத்துறையே அதற்கு மறுத்துவிட்டது என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிற இதே நேரத்தில் சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு தகவல் பிரகாரம் யமனுடைய பாபல் மந்தப் கடல் எல்லைக்குள்ளாக ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஹுதைதாவில் இருந்து தென்மேற்கே 30 கடல் மைல் தொலைவுல இந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும், அடையாளம் காண முடியாத ஆயுத குழு ஒன்று தாக்குதல் நடத்துகிறது என்று சொல்லியும் இன்றைக்கு பிரித்தானிய கடல்சார் அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை அனடோலு நியூஸ் ஏஜென்சி ஆதாரம் காட்டியிருப்பதையும் நம்ம அவதானிக்க முடியும். இந்த இடத்துல என்ன கவனிச்சுக்கிறோம்னு கேட்டா, இந்த தாக்குதல் யமனுடைய ஹூத்திகள் செய்ததாக எந்த ஒரு குறிப்புகளும் கிடைக்கல. அந்த எல்லைக்குள்ளாக சோமாலிய கடற்கொள்ளையர்கள் என்று அறியப்படுகிறவர்களும் இப்படி கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவது அதிகரித்து வருகிறது. அப்படியான ஒரு தாக்குதலாக கூட இந்த தாக்குதல் இருக்கலாம் என்கிற செய்திகளுக்கு மத்தியில்
ஈரானுடைய முன்னாள் ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய ஜனாசா அடக்கத்திற்கான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருவது நமக்கு தெரியும். இந்த நிலையில ஹோர்முஸ் ஜலசந்தி தொடர்பாக மிக தெளிவான ஒரு டிக்ளரேஷனை, ஒரு அறிவிப்பை ரஷ்யா இன்றைக்கு வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய ஜனாசா அடக்கத்தில் பங்கெடுப்பதற்காக ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய துணைத் தலைவராக செயல்படுகிற டிமிட்ரி அவர்கள் பங்கெடுத்திருந்தாரு. அங்க பங்கெடுத்ததற்கு பிறகு அவர் ஊடகங்களுக்கு பேசும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹொர்முஸ் ஜலசந்தியை கட்டுப்படுத்துகிற ஈரானுடைய பவர்ங்கிறது அணுசக்திக்கு நிகரான பவராக இருக்கிறது. ஈரான்ட்ட அணுசக்தி இல்லை, ஆனா அணுசக்தி உருவாகி விட்டது என்றால் எவ்வளவு பவர் இருக்குமோ அதே அளவுக்கு உண்டான பவர் இப்ப அவங்க கிட்ட கையில இருக்குது. ஹொர்முஸை பிளாக் பண்ற பவர், அணுசக்தி வந்துச்சுன்னா டபுள் பவர் ஆயிரும். அணுசக்தி பவரும் இருக்கும், ஹொர்முஸை பிளாக் பண்ணுகிற பவரும் வந்துடும். எனவே ஹொர்முஸை மூடுகிற அளவுக்கு ஈரானுக்கு பவர் இருக்கிறது. இந்த பவர்ங்கிறது அணுசக்திக்கு நிகரான ஒரு சக்தியாக, ஆற்றலாக ஈரானிடத்தில் இருப்பதை நம்ம பார்க்க முடியும் என்று சொல்லக்கூடியவர், ஒரு பரந்துபட்ட தாக்குதலுக்கு தயாராகிற எந்த நாடும், ஈரானோடு இனிமேல் யுத்தத்தை நினைத்து பார்க்கிற எந்த நாடுகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஈரான் நினைத்தால் நம்ம அத்தனை பேருக்குமே எண்ணெய் கிடைக்காத வகையில் பிளாக் பண்ண முடியும் என்கிற ஒரு பலம் அவர்களிடத்தில் இருக்கிறது என்று அவர் சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம, ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய ஜனாசா நிகழ்வுல பங்கெடுத்து விட்டு அன்றைய நாளிலேயே அவர் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் அவர்களையும் சந்தித்து கலந்துரையாடல்களில் ஈடுபட்டிருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் அக்டோபர் 7ஆம் தேதி பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பகுதிகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தி இருந்தது. அதனைத் தொடர்ந்துதான் ஒரு பாரிய யுத்தமாக அது மாறியதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த தாக்குதல் விவகாரத்தில் நாங்கள் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகளை குறைத்து மதிப்பிட்டு விட்டோம், அவர்களுடைய பலத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஜெரிகோ வால் விசாரணை என்கிற இஸ்ரேலால் நியமிக்கப்பட்ட விசாரணை ஆணையத்தினுடைய மிக தெளிவான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பலத்தை இஸ்ரேலிய உளவு தகவல்கள் குறைத்து மதிப்பிட்டு விட்டது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பால் இனிமேல் இஸ்ரேலை தாக்க முடியாது என்கிற அளவுக்கு பெரிய நம்பிக்கைக்குள்ள நாங்கள் போயிட்டோம். ஆனால் அந்த நம்பிக்கை பிழையானது என்பதை மிக தெளிவாக இன்றைக்கு ஜெரிகோ வால் என்கிற அவர்களுடைய விசாரணை ஆணையத்தினுடைய தகவல்களை வெளியிட்டிருப்பதை நம்ம அறிய முடிகிற அதே நேரம், பாலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டுகால யுத்த காலத்தில் பாலஸ்தீன மக்களுக்காக அரும்பெரும் சேவைகளை செய்த ஒருவர் தான் டாக்டர் அபு சஃபியா அவர்கள். இவர்தான் அங்கிருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனைகளையும் ஒருங்கிணைத்து குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள் வரைக்கும் மருத்துவ சிகிச்சைகளை கொடுத்து கொண்டே இருந்தார். காசாவினுடைய நவீன கால மருத்துவத்தின் தந்தையாக போற்றப்படுகிறவர் தான் இந்த டாக்டர் அபு சஃபியா அவர்கள். டாக்டர் அபு சஃபியா அவர்களை யுத்த நேரத்திலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் கைது செய்திருந்தன. கைது செய்திருந்தவர் இஸ்ரேலுடைய கடும் கொடுமையான சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவரை சந்திப்பதற்காக 2-3 நாட்களுக்கு முன்பதாக அவருடைய வக்கீல் லாயர் போயிருந்தார். போனவர் ஊடகங்களுக்கு வெளியிலே வந்து பல செய்திகளை சொல்லியிருக்கிறார். அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கப்பட்டிருக்கக்கூடிய டாக்டர் அபு சஃபியா அவர்கள் கடுமையான காயங்களோடும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கடுமையாக தாக்கப்பட்ட நிலையிலும் அவரை நான் பார்த்தேன் என்று சொல்லி இருக்கிறார். பார்த்த நேரத்தில் டாக்டர் அபு சஃபியா அவர்கள் லாயரிடத்தில் சொன்ன ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், நீங்கள் என்னை கடைசியாக பார்க்கும் தருணம் இதுவாகவும் இருக்கலாம், நான் ஜெயிலுக்குள்ளேயே கொல்லப்பட்டு விடலாம், இங்கேயே என்னுடைய உயிர் பிரிந்து விடும் என்கிற ஒரு கவலைக்குரிய செய்தியையும் அவர் சொல்லி இருக்கிறாரு. இந்த வழக்கறிஞர் அவுதே அவர்கள் போய் வந்து எழுத்துப்பூர்வமாக இன்றுட்டு அவருடைய அறிக்கையை சப்மிட் பண்ணிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், டாக்டர் அபு சஃபியா எல்லா நேரத்திலும் 24 மணி நேரமும் கைவிலங்கோடு இருக்கிறார். கைகளில் சங்கிலி எல்லாம் அவருக்கு பிணைக்கப்பட்டிருக்கிறது. முகமூடி அணிந்திருக்கக்கூடிய சிறை காவலர்கள், யூத சிறை காவலர்கள் அவருக்கு அருகாமையில் சூழப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய தலை, கண்கள், காதுகள், கழுத்தை சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்திலும் காயங்களும் சிராய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர், மருத்துவருடைய உடல்நிலை மோசமடைந்திருக்கிறத நான் ஓப்பனாகவே பார்க்க முடிந்தது.
மிக கடுமையான தாக்குதல்களுக்கு அவர் உள்ளாகி இருக்கிறாரு. ஆரம்பத்தில் நான் அவர் அடையாளம் காண்றதுக்கே சிரமப்பட்டேன். நான் அவர் அடிக்கடி போய் பார்க்கிறேன். நான் இந்த வாட்டி போய் பார்க்கும்போது இவர் டாக்டர் அபு சஃபியாவா என்று அடையாளம் காண முடியாத அளவுக்கு அவர் உடல் ரீதியாக ரொம்பவே பலவீனப்பட்ட நிலைமையில இருக்கிறாரு என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறவரு என்னை சந்திக்கும் போது இதுதான் நீங்கள் என்னை கடைசியாக பார்க்கிற தருணமாக இருக்கிறது. தொடர்ந்து எனக்கு தாக்குதல் நடத்தப்படுகிறது, என்னை சுற்றி வளைத்து அடிக்கிறார்கள், சுத்தியல் உள்ளிட்ட ஆயுதங்களால் கூட என்னை தாக்குகிறார்கள், எனவே நான் இங்கேயே இறந்து விடுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது என்கிற செய்திகளை என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார் என்கிறார் டாக்டர் அபு சஃபியாவினுடைய வழக்கறிஞர் அவுதே அவர்கள். பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக தன்னையே தியாகம் செய்து தன்னுடைய குடும்பத்தையே தியாகம் செய்து மருத்துவ ரீதியாக போராடியவர் டாக்டர் அபு சஃபியா. அல்லாஹு தாலா அவருக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், அல்லாஹு தாலா அவருக்கு மன உறுதியை கொடுக்க வேண்டும், அல்லாஹு தாலா அவருடைய செயல்கள் அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய செயல்கள் அத்தனைக்கும் அல்லாஹு தாலா உயரிய நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்று தினமும் நாம் பிரார்த்திக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அவ்வளவு தியாகங்களை சுமந்த ஒரு மனிதராக டாக்டர் அபு சஃபியா அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற நிலையில தான் பாலஸ்தீனத்தினுடைய போராட்ட அமைப்பின் தலைவர்கள் ஈரானுடைய மறைந்த ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களுடைய ஜனாசாவை பார்ப்பதற்காக போயிருந்த நேரத்தில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சியோடு ஒரு சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்திப்பின் போது ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரையும் அதே போன்ற ஹிஸ்புல்லாக்களையும் சந்தித்திருந்தார். சந்தித்த நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு என்றைக்கும் எங்களிடத்தில் மாறாது, ஈரான் என்றைக்கும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கும் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் லெபனானுடைய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஈரான் தொடர்ந்து முயற்சிக்கும் என்கிற செய்திகளையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய ஆதரவு என்றைக்கும் பாலஸ்தீனத்திற்கு இருக்கும் என்கிற ஆறுதல் செய்தியாக மட்டும் அவர்கள் இதை சொல்லவில்லை, தொடர்ந்து பாலஸ்தீனத்திற்காக பல வழிகளிலும் அவர்கள் உதவுகிறார்கள் என்பதும் நாம தொடர்ந்து ஊடகங்கள் வழியாக பார்க்கக்கூடிய செய்தியாகவும் இருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய சர்வதேச செய்திகளின் உண்மை தகவல்களை உங்களுக்கு மத்தியிலே உடனுக்குடன் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.